So hello guys, welcome back to our channel Fayaz Official. நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போறோம்னா இந்தியா மை இன் ட்ராக் அப்படின்ற கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கேம்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னமோ கேக்குறாங்க, அதுக்கு அஸ்கப்டா இருக்கு. எஸ், இந்த கேமை பார்த்தா நானே ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். இந்தியா கைஸ், சாரி பேரை மாற்றி சொல்லிட்டேன். ட்ரக் மாஸ்டர் இந்தியா. நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ கேமரா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நெட்டு இருக்கானே தெரில கைஸ். ஓகே ப்ரோ, எல்லாமே நமக்கு தெரியும் ப்ரோ. என்ன ப்ரோ தெரியான்ட்டு தெரியும்னுக்கிறேன். எல்லாமே எப்படி சொல்லி ட்ரைவ். தமிழ்நாட்டு லாரி எடுத்தோடனே நமக்கு தமிழ்நாட்டு லாரியே கொடுத்துட்டாங்க. இது வாங்க கைஸ், எப்படியோ மேப்பை கொடுத்து இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். எல்லாரையும் ஓட்ட போகிறோம். இப்போ மூட்டை என்னைய நம்பி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னது இந்தியா கான்செப்ட். நம்ம தமிழ்லே என்னது கொஞ்சம் இதை பார்த்திங்களா ஹிந்திக்கார மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெஹிக்கல் சத்தம் கேட்கத்தான் செய்யும். ஏன்னா ஹாலில் உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஓடுறாங்க பின்னாடி, பேக் வர மாட்டான் போல. சரி, ஏதோ ஒரு இடம் உட்காந்துட்டு போகலாமா? கேமரா இங்கே கேமரா கொடுத்துக்கலாம். தலைவர் யாருங்க? இப்போ வண்டி ஃபுல் ஸ்பீடாக எடுக்க போகிற இல்லைன்னாங்க இது. ஸோ கைஸ், திரும்பி ஒரு டாட்டி போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல என்னன்னே புரியல எனக்கு கன்ஃபார்ம். அதனால் இப்போ ஒரு நல்ல மேப்பு போட்டு வந்திருக்கேன். திரும்பி ஓட சொல்லணுமா கைஸ்? இந்த வாட்டி நமக்கு தமிழ்நாட்டு லாரி. தமிழ்நாட்டு லாரி நம்ம ஊர் வண்டி போல் வேறு யாராவது வண்டி வருமா? இங்கே பாருங்க, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இங்கே இருக்கிற இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க கேமரா கொடுத்து. கேமரா இந்த மேப்பில் இதோ அங்கே இருப்பாங்க. அங்கே வண்டியை நிப்பாட்டி ஏதோ ஒன்று தலைவரை தலைக்கு விளாட்டி விட்டு தூக்கிட்டேன்னா அவ்வளோது. வண்டி வளைச்சு ஓட்டே போட்டே அதுதான். ஓகேண்ணா, வாங்க இப்போ போ. எப்படி பார்த்து சூப்பராக இருந்துச்சா? மிஸ் வந்து வீட்டு இருப்பாங்க. ஸோ கைஸ், இப்போ வண்டி ஓட்டியிருக்கோம். ஸோ கைஸ், நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்லில் ஆர்சிபி ஜட்ஜ் இருக்குங்க. நமக்கே தெரியாமல் ஆர்சிபி பயலுக்கு ஜட்ஜிட்டாங்க. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நேற்று ட்ரிப்பு போகிறோன்றல ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம். போன வழியிலே ஒரு சம்பவம். கிளம்புனது 6 மணிக்கு கிளம்புனான்னு முடிவு பண்ணி வச்சிருது. போனது கரெக்டாக 7 மணிக்கு கிளம்புனது. 7 மணிக்கு போனால் அங்கே எவனாச்சும் இருப்பானா? இருந்தாங்க. இருந்துட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதோ போகிற வரல அங்கிட்டு பஸ் டிரைவர்ன்ட்டு வேன் டிரைவர்ன்ட்டு யாரோ சொல்லிட்டாங்க, நிறைய ஸ்பீடாக போங்கன்ட்டு அப்படின்ட்டு ஒட்டுறாருப்பாங்க. 100 தாண்டி டாப் ஸ்பீடு வந்துட்டார். வண்டி பறக்குது பைபாஸில். அப்படி ஒரு ஆன்ட்டு எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக் பிடிச்சாரு. எல்லாரும் போய் கீழே வந்துட்டோம். பார்த்தா சைடில் லாரி வந்திருக்கு. சரி வாங்க கைஸ், நம்ம கேம் விஷயத்துக்கு வருவோம். வண்டி பிக்கப்பு இப்படி கரையணுமா? அலைஞ்சிட்டா ஓச்சு இடிக்குதே. தலைவரை வெயிட் பண்ணுங்க தலைவரே. வேணுமேக்கு வந்து இப்படி பிரேக் பிடிச்சோம் பார்த்தீங்களா? இதுதான் ஹிந்தி கான்செப்ட்.
எப்படி அந்த தூக்குச்சா? நம்மளால ஃபுல் ஸ்பீடு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சு. காரு ஏன்டா இந்த கேமில் பைக்குங்க வராடா? ஸோ கைஸ், ஆர்சிபி என்னது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் எதிராக வந்துட்டுருக்கு. 2 கப் அடிச்சிட்டாங்க ஆர்சிபி பயலுங்க. வண்டி நான் பாட்டி கொள்ளச்சு ஓட்டுறேன். வாங்க நம்ம ட்ரக் போவோம். இந்த சைடு லாரியை வளைக்க முடியுமா? வளைக்க முடியுதுதான். ஜஸ்ட் மிஸ்ஸு. ரிவர்ஸ் வந்தது. கைஸ் கீழே பாருங்க, பெட்ரோல் மஞ்சள் கலரில் வந்துருச்சு. பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 73 தான் இருக்குது. வண்டியோட ஹெல்த் சைடில் காமிக்குது. அது 100 இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைவேஸில் வேறு போயிட்டுருக்கு. வளையணுமா வளைஞ்சாச்சுன்னா எனக்கு ஸ்பீடு பிரேக்கரோட அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹிந்தி கான்ஸ்டார்ட்டை வச்சானோன்னு எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷில் தாங்க இருக்குது. இப்போ ஸ்பீடு பிரேக்கில் ஏறுனா எப்படி ஸ்பீடு பிரேக்கில் ஏற போகிற என்னது ஹேண்ட் பிரேக் என்னது ஹேண்ட் பிரேக்குன்னு பாருங்கள். ஸ்டேரிங் டப்புக்கு டுப்புக்குன்னு ஆடும். அதே மாதிரி ரியலாக ஆடுதுங்க. அது கொஞ்சம் ரியலாக இருக்குது. ஸ்பீடு பிரேக்கில் போய் ஸ்பீடாக ஏறிட்டா அப்படியே மேலே தூக்கும்ல, அதுவும் கொஞ்சம் ரியலாக தான் இருக்குது. என்னாச்சுன்னு வேறு தெரியல. வண்டி கீழே இறங்க போகிறோம். முடக்கணும். வண்டி கொஞ்சம் நல்லா தான் ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் எனக்கு தான் பிக்கப் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தோணுது. 60 தான் வச்சுருக்கேனா? 60 வச்ச வண்டி போகாது. 70 வச்சாச்சு. இப்போ நம்ம வேன் டிரைவர் மாதிரி பறக்க போகிறோம் கைஸ். வண்டி வண்டி வளைக்கணுமா? வளைச்சிட்டா போச்சுதான். இடிச்சிச்சுங்க வண்டி. போடு தகிட. ஸோ கைஸ், இப்போ வண்டி வளைக்கணும். ஏய் பஸ்காரா, எங்கே வண்டி நின்றுருக்க? ட்ராவல்ஸில் இருக்கீங்க வாருங்க. இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு இதை பண்ணால் அதே கெடுத்து விட்றதுக்கு நிறைய பேர் வராங்க. நான் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறேன் மாதிரி. வண்டி எதுவும் இல்லை. வண்டி அழகாக வளைச்சிட்டு போயிடலாம். வண்டியே வளைஞ்சிரு. அப்பாடி எப்படியே வளைச்சிட்டோம். என்ன ஏதாவது கட்டிக்கிட்டே இருக்கு சும்மா கோழிக்கு கைஸ். நம்ம இல்லையே பெட்ரோல் அடிக்கணும் வரும். பெட்ரோல் பங்கை விட்டேன். பாட்டு பாடிட்டே போய் விட்டேன். ஸ்பைஸ் இது கேமு கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் தோணுது வேறு. அதனால் 9 நிமிஷம் எடுத்துட்டோம். இதே போதும் கைஸ். அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது 41 சப்ஸ்கிரைபர் ஏன்னு தெரில. 41 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. நமக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் கொடுத்து பண்ணிங்கன்னா நம்ம 50 சப்ஸ்கிரைபர் தொட்டு நம்ம 50 சப்ஸ்கிரைபர் தொட்டு தான்
லைவாக போடலாங்க எந்த வீடியோவாக இருந்தாலும். அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ். நம்ம வீடியோக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஃபயாஸ் அஃபிஷியல் இந்த மாதிரி லாரி கேம் போட்டிருக்காரு, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.